வணக்கம். ஆண்கள் தங்களுடைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அறிவு வந்து நிறையா இருக்கும். உடல் இயக்க திறன்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு ஸ்பீடு, டைமு அது ரிலேட்டடான அறிவு, வழி இதை பற்றின அறிவும் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைவிங் பண்ணுறது, ஒரு வீட்டில் இருக்க சின்ன சின்ன மெக்கானிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு வழியை வந்து பிடிச்சி போகிறது, வழியை கண்டுபிடிச்சி போகிறது. ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அதை வந்து எப்போயுமே நினைவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திறமைகள்லாம் ஆண்களுக்கு அதிகம். அதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மூளை பகுதிகளும் வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால ஒரு ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது, ஒரு தீர்வு சொல்கிறது, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் இருக்கிறது, அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இடம் போய் வாங்காதீங்க, அது வாங்கினீங்கனாக்கா ஏதாவது ஆகிடும், இதில் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க, வேண்டாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு பணம் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சீட்டு கம்பெனியில் போட போகிறீங்கனாக்கா வேண்டாங்க, என்னமோ அந்த ஆள் வந்து சரியில்லாத மாதிரி தெரியுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு அந்த 2 மூளைப்பகுதிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த 5 சென்சஸ் மூலமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் சரி, இந்த ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்களை விட பெண்கள் வந்து அதீதமாக இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து திட்டு வாங்குவாங்க ஆண்கள். நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் கம்பெனியை நம்பாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படிங்குவாங்க. இந்த இடத்த வந்து வாங்க வேண்டாம்னு சொன்னேன், இது அவ்வளோவா விலை போகாதுன்னு சொன்னேன்ல, கேட்டிங்களா சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இதனாலேயும் நடக்கலாம் அப்படின்றது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பெண்கள் சில நேரங்களில் வந்து ஆண்கள் நினைப்பாங்க நமக்கு தான் வந்து வெளி உலக அறிவு இருக்குது, நிறைய நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், அதனால் நம்ம வந்து செய்கிறது கரெக்டு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அனலைசிஸை விட இவங்க பெண்கள் வந்து அவங்களோட ஒரு கால்குலேஷன்னால் ஆக்சுவலாக ஒரு மனிதர்களை பார்க்கும் பொழுதும் அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க, இல்லை வந்து அந்த சமூகத்தோடைய தொடர்புகள் அவங்களுக்கு நிறைய, சமூகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுதல் இதெல்லாமே நிறைய இருக்கிறதுனால, சமூகத்திலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிறதும் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால, மேபி வந்து அவங்க சொல்கிறத வந்து ஆண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். சரி என்னதான் சொல்கிறாங்க, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்க சொல்கிறத வந்து யோசித்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம்.